இன்னைக்கான டாபிக் பணத்தை ஈர்க்கணும். பணம் எனக்கு வசியமாக மாட்டேங்குது, பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது. பணத்தை ஈர்க்கக்கூடிய முத்திரைகள் ஏதாவது இருக்கா? நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த பணம் எனக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வரல அப்படின்றவங்களுக்கு என்ன பாய் சொல்ல விரும்புறீங்க? ஏன் செய்யற? கொடுக்குற இடத்துல வா, வாங்குற இடத்துல நிற்காது. வாழ்க்கையில் அப்போ தான் முன்னேற முடியும், அப்போ தான் நீ ஆளாக முடியும். நீ என்னதான் ஓடி 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 சம்பாரிச்சாலும் உனக்கு யோகம் இருக்கணும். ஜாக்பாட் அடித்தா தான் நீ பெரிய ஆள், சரிங்களா? அந்த ஜாக்பாட் அடிக்கணும்னா எல்லா நேரத்தையும் வந்துடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் தினைக்கும் சொல்லி பாருங்கள். உங்கள் கையில் பணம் போலங்கன்னா கமெண்டில் கழுவி கூட ஊற்றுங்க. சீரியஸாக நானே சொல்கிறேன், கம்பல்சரி வரும். ஏன்னா நம்பிக்கை வைக்க போகிறது விரல் இல்லை, நம்பிக்கை வைக்க போகிறது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. வாங்க தான் ஆள் இல்லை. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மரிஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் பணத்தை ஈர்க்கணும். பணம் எனக்கு வசியமாக மாட்டேங்குது, பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது. பணத்தை ஈர்க்கக்கூடிய முத்திரைகள் ஏதாவது இருக்கா? நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனா அந்த பணம் எனக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வரல அப்படின்றவங்களுக்கு என்ன பாய் சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி முதல்ல கடுமையாக உழைக்கிறவங்க பெரிய ஆள் ஆகிறது இல்லைம்மா. ஜாக்பாட் அடித்து லக் அடிக்கிறதுமா விஐபி ஆகிறான். பாயிண்ட். சரியா? கூலி வேலை செய்கிறவன் இன்றைக்கும் கூலி வேலை செஞ்சு தான் இருக்கான். ஆமாம். ரிச்சா ஓட்டுறோம், ரிச்சா ஓட்டி தான் இருக்கான். ஆட்டோ ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கான். கொத்தனார் வேலை செய்கிறவன் கொத்தனார் செஞ்சு தான் இருக்கிறான். ஏன் கொத்தனார் என்றைக்குமா பென்ஸ் காரில் போயிருக்கான்? இல்லையே. ஆனால் அதை கட்டுற இன்ஜினியரு பென்ஸ் காரில் போகிறான். கொத்தனார் அதே சைக்கிள், மோட்டர் பைக். சைக்கிள் மோட்டர் பைக் ஆகிருக்கு. அவ்வளோதான். 26க்கு இப்போ தான் மோட்டர் பைக்கே வந்திருக்கு. அப்போ 50க்கு தான் அவங்க கார் போவாங்க. அதுக்குள்ளே இவங்க ஃப்ளைட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே யாருமே அவன் இடத்துல தான்மா இருக்கான். இங்கே யாருமே முன்னேறலம்மா. ரொம்ப நம்ம நம்மளுக்கு மேலே இருக்கிறோன்னே பார்த்துட்டு இருக்கோம். மேல் பார்வை பார்க்காதரா, கீழ் பார்வை பாரு. ஒரு படத்தில் அப்படியே சொல்கிற மாதிரி கீழே நம்ம மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அன்றன்று பொழுது சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கம்மா. ஒரு இட்லி வாங்கி தர மாட்டோமா, ஒரு வடை வாங்கி தர மாட்டோமா, ஒரு சாப்பாடு வாங்கி தர மாட்டோமான்னு எவ்வளோ மக்கள் இருக்காங்க. வெளி மாநிலம் போவானா, நம்ம மாநிலத்திலே இருக்காங்கம்மா. நம்ம ஊர் சென்னை தாண்டிட்டாலே இருக்காங்க. இந்த வட சென்னை சைடு போய் பாருங்க, எவ்வளோ பேர் நம்ம கஷ்டப்படுறாங்க. ஒரு 8க்கு 6 ரூமில் 5 பேர் குடும்பம் நடத்துகிறாங்க. ஒரு கணவன் மனைவி 3 பிள்ளைங்க, அதில் ஒரு மாமியாரா ஒரு மருமகளா, எப்படி அல்லா அறிவான். ஒரு நிம்மதி இருக்குமா, ஒரு சந்தோஷம் இருக்குமா சொல்லுங்கள்? திருவட்டு சைடு போனீங்கன்னா வீடு அப்படி தான் இருக்கும். சுனாமி கோட்டை சைடு போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சிதாரிப்பட்ட போனால் அப்படி தான் இருக்கும். அங்கெல்லாம் மக்கள் தானே, அவனும் மனுஷன் தானே. எவ்வளோ பேர் அம்பானிக்கு புள்ளியாக இருந்தாலும் அவனும் கடவுள் தான் படித்தான். ஒரு மீன்படி ஓட்டுறவனுக்கு புள்ளியாக இருந்தாலும் கடவுள் தான் படித்தான். எல்லாம் ஒன்று தான், இன்னும் மாற்றல. என்ன வந்த இடம் தான் வேறு. அந்த கரு அங்கே தங்கினதெல்லாம் அது குபேரத்தில் இருக்குது. இந்த கரு இங்கே தங்கினதால இது லோ கிளாஸாக இருக்குது. இப்படிதான் வித்தியாசம். இறைவனோட படைப்பை எவனாலையும் கணிக்கவே முடியாதுமா. அதுதான் அந்த படைப்பு தான் கர்மான்றது. ஸோ பணம் சம்பாதிக்கணும். தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, திருப்பி இந்த வார்த்தை உங்கள் மக்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். கஷ்டப்படுறவங்களாம் இங்கே பணக்காரன் ஆனதில்லை. மூளையை பயன்படுத்துங்க, கை காலை பயன்படுத்துங்க, உங்களோட மைண்டை பயன்படுத்துங்க. விலை மதிக்காது உங்கள் உடம்புல இருக்கிறது உங்களோட மூளை ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்துங்க. நீங்களும் ஆளாகலாம். நீங்கள் வாங்குற இடத்துல இருந்தீங்கன்னா கடைசி வரை வாங்கியிருந்தா இருக்கணும். கொடுக்குற இடத்துல வர ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தனுக்கு கொடுப்பீங்க. அப்புறம் 2ஆகும், 3ஆகும், 10ஆகும், ஒரு கடைக்கு 2 கடையாகும், 2 கடை 5 கடையாகும். நீங்கள் முதலாளின்ற சாணத்தில் 10 வருஷத்தில் ஏறிடலாம். ஆனால் நீங்கள் வாங்க இருந்தீங்கன்னா 50 வருஷம் நீங்கள் வாங்கியிருந்தா இருக்கணும். ஒன்றும் இல்லை, இது ஆஃபீஸுக்கு கீழே ட்ரிபிள் டவர் கீழே ஒருத்தர் டிவி விற்பார். ஒருத்தர் வண்டியில் வர்றாரு. நான் கேட்டேன், சொல்கிறாரு, நான் 25 வருஷமாக டிவி விற்கிறேன்றாரு. நான் அவர் திருப்பி கேட்டேன், தப்பாக எடுத்துங்க, ஒன்று கேட்கலாமான்னு. சொல்லுங்கள் பையனார். 25 வருஷமாக டிவி விற்கிறீங்களே, வேறு என்ன பண்ணீங்க? இல்லை பை, எங்கள் அப்பா அப்படின்னாரு. என்ன அப்பா சைக்கிளில் போனார், இப்போ அவர் டிவி ஸ்பீட்டில் வராரு. 25 வருஷத்தில் அவர் அப்டேட் ஆன விஷயம் ஒன்றே ஒன்றுனா சைக்கிள்லேருந்து பைக்கு. ஆனால் அதே அவர் டிவி விற்கிறத விட்டுட்டு டீ கடையாக வச்சுருந்தாருன்னா நீங்கள் 4 கடை ஓப்பன் பண்ணியிருப்பார், 4 பேரை வேலைக்கு வச்சுருந்துருப்பார். அப்படி யோசிங்க, வாழ்க்கையில் முன்னேறலாம். அதை விட்டுட்டு எங்கள் அப்பா வண்டி ஓட்டார், நீங்கள் வண்டி ஓட்ட முட்டாள்தானோ. ஏன் செய்கிற? கொடுக்குற இடத்துல வா, வாங்குற இடத்துல நிற்காது. வாழ்க்கையில் அப்போ தான் முன்னேற முடியும், அப்போ தான் நீ ஆளாக முடியும். நீ என்ன தான் ஓடி 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 சம்பாரிச்சாலும் உனக்கு யோகம் இருக்கணும். ஜாக்பாட் அடித்தா தான் நீ பெரிய ஆள்.
சரிங்களா? அந்த ஜாக்பாட் அடிக்கணும்னா எல்லா நேரத்தில் வந்துடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழணும். கட்டுக்கோப்பாக இருக்கணும். கண்ட இடத்துல மேயுறது, கண்ட இடத்துல வர்றது, கண்ட இடத்துல போகிறது, கண்டதை சாப்பிட்றது, கண்டதை பேசுறது, கண்டதை பார்க்குறது எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு கோடு போட்டு கரெக்டாக வாழணும். இதுதான் எந்திரிக்கணும், இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் பேசணும், இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும். நம்மளது வரும். இன்னொருத்தன் ஆசைப்படக்கூடாது. ஒருத்தன் பதவி, ஒருத்தன் பொண்ணு, ஒருத்தன் நகை நட்டு வண்டி எதுவுமே ஆசைப்படாது. உனக்கானது உனக்கு வருமே. உனக்கு வரல அவ்வளோதான். வரும். அவனுக்கு முன்னாடி வந்துச்சு அவன் பயன்படுத்துகிறான். நாளைக்கு உனக்கு வரப்போகுது. அப்போ உனக்கு வரும்போது அவனுக்கு பழசாயிடுது இல்லை. அப்போ நீ தானே புதுசாக கையில் வச்சுருப்ப. அப்போ நீ தானே பெரிய ஆள். அப்படி யோசி. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. 30 வருஷம் முன்னாடி எனக்கு கூட தான் கார் ஓட்டணும்னு ஆசை இருந்தது. ஐயோ நான்லாம் காரில் போவேனா, யாரும் ஓசியில் கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு நினச்சிருந்தேன் 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் நினச்சி பார்த்தேன்னா யாரும் ஓசியில் கூப்பிட்டு போக மாட்டாங்கலாம் நினச்சிட்டு இருப்பேன். பக்கத்து அங்கிள் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி என் கார் சும்மா நின்று டியூ கட்டிகிட்ருக்கேன். ஸோ என்ன தெரியுது இதுலேருந்து, இறைவன் கொடுக்க முடிவு பண்ணிட்டா எவனாலையுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் ஜாக்பாட் அடிக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. கடுமையாக ஒழுங்க, நல்லா சம்பாதிங்க, ஓனர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள், தொழிலாளியாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்காதீங்க. இதெல்லாம் போக இறைவனோட அருள் உங்களுக்கு முழுசாக இருக்கணும். கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அந்த கடமையை கடைப்படுத்துங்க. ஹிந்துவாக இருக்கீங்களா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, கரெக்டாக பயபக்தியாக இருங்க. இஸ்லாத்தில் இருக்கீங்களா, தொழுவுங்க, ஜக்காத் கொடுங்க, நோன்பு வைங்க, கரெக்டாக கடமையை பண்ணுங்கள். கிறிஸ்தவராக இருக்கீங்களா, பைபிள் படிங்க, சர்ச்சுக்கு போங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். இறைவனுக்கு நீங்கள் கரெக்டாக நன்றி கொடுக்க நன்றி செலுத்த இறைவன் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. இறைவனுக்கு நன்றி சொல்கிறது என்னன்னா, போயிட்டு அங்கே முட்டியை போட்டு நடக்கிறது கிடையாது. நீ போய் அங்கே உட்காந்தாலே போதும். மனசார நீ பள்ளிவாசலுக்கு போய் ஐயோ நான் ஒக்து தக்பீர் கட்டி நீ ஒக்து உனக்கு கால் தொழுணும் கூட அவசியம் இல்லை. நீ பள்ளிவாசலில் கால் வச்சு உனக்கு தெரிஞ்சது தொழுவு. புரியுதுங்களா? ஐயோ எனக்கு தொழுவு தெரியாது, என்ன எப்படி பள்ளிவாசலில் நினைக்காத, தொழுவு. நீ பள்ளிவாசலில் போய் நீ தக்பீர் கட்டி நின்னாலே போதும். உன்னோட நமாஸ் கபூல். அவ்வளோதான். ஐயோ எல்லாமே படிக்கணும், இமாம் சாப் ஓதுறாரு நானும் கூட ஓதணும், தேவையில்லை. உனக்கு 4 வாரத்தை தப்பாக கூட ஓது. தாயே உன்னை மன்னிக்குது, தெய்வம் உன்னை மன்னிக்காதா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களை மாற்றுங்க. இதெல்லாம் மாற்ற ஒரு நாளும் நீங்களும் வெல்லலாம், நீங்களும் பணக்காரன் ஆகலாம். அப்படியும் உங்களுக்கு இல்லை பை எனக்கு இன்னும் வீட்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, இதுக்கு ஏன்னா முத்திரை மாதிரி நம்ம பயன்படுத்த நடக்குமானா இருக்குது. நிறைய முத்திரை இருக்குது. ரொம்ப சிம்பிளானது. ஒரு நாளைக்கு 101 தடவை சொல்லக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது. இது ஹிந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம் ஜாதி சம்மந்தப்பட்டுக்கிறது. யார் வேணால் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. நார்மலாக உங்களுக்கு கால் மேலே கால் போட்டுட்டு சப்பாங்கள் மாதிரி போட்டு உட்கார முடிஞ்சால் உட்காருங்க. இல்லை பை உடம்பு முடியல, சேரில் உட்காருங்க. ஆனால் உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனநிலை சுத்தமாக இருக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்திட்டு குபேரன் முத்திரைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா முத்திரை? குபேர முத்திரை ஒன்றும் கிடையாது. இந்த எல்லா விரலும் க்ளோஸ் பண்ணிட்டு 3 விரல் இப்படி இருக்கு இல்லையா, இது இருக்கு பாருங்கள். இந்த 3 விரல் இப்படி இருக்கும், இப்படி வச்சுக்கூட. நான் கேமராக்காக இப்படி காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம 2 முட்டி மேலே, இந்த முட்டி மேலே இந்த 2 கையும் முட்டி மேலே வச்சுட்டு கரெக்டாக கண்ணெல்லாம் மூடிட்டு மூச்சு தம் பிடிச்சிலாம் ஒன்றும் பண்ண வேணாம். நார்மலாக வச்சுட்டு ஒரு மனநிலையை வச்சுட்டு மனசை இப்படி தான் இருக்கணும். இது திருப்பி காட்டுறேன், இப்படி தான் இருக்கணும், இப்படி வச்சுக்கணும். பிரபஞ்சத்தை பார்த்து இந்த 3 விரல் இருக்கணும். 3 விரல் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இருக்கணும். ஆமாம், இப்படி இருந்ததுன்னா போதும். அவ்வளோதான். இது இப்படி வச்சுட்டு முட்டி மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 108 தடவைன்னு சொல்லலாம், 101 தடவைன்னு சொல்லலாம். ஒன்றும் வேணாம். பணம் வசி. பணன்றது மொழி ஒன்று தான். அது நீங்கள் ஹிந்து, கிறிஸ்து, முஸ்லீம்லாம் இல்லை. வசின்னு முத்திரை இப்படி கையை வச்சுட்டு 101 எனக்கு பணம் இன்னைக்கு வரணும், என் கடன் அடையணும், நான் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு 101 தடவை வசின்னு பொறுமையாக வசின்னு சொல்கிறக்கூடாது. பொறுமையாக இருந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். வசின்னு பொறுமையாக 101 தடவை சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மூச்சு அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் எந்திரிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் தினைக்கும் சொல்லி பாருங்கள். உங்கள் கையில் பணம் போலங்கன்னா கமெண்டில் கழுவி கூட ஊற்றுங்க. சீரியஸாக நானே சொல்கிறேன், கம்பல்சரி வரும். ஏன்னா நம்பிக்கை வைக்க போகிறது உங்கள் விரலில் இல்லை, நம்பிக்கை வைக்க போகிறது பிரபஞ்சத்துக்கு மேலே. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. வாங்க தான் இல்லை. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கீங்க பாய். நிச்சயமா எல்லாருக்கும் பிரபஞ்சத்தின் மூலம் பணம் நிறைய கிடைச்சு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன். நல்ல பதிவு. நன்றிம்மா.